World peace, world peace, world peace. The entire world is one big family. Thanks for watching Peace Ravi TV. Vanakkam, Namaste, Namaskaram, Andariki Namaskaram, Assalamu alaikum, Bonjour, Sasrikal, Buongiorno, ¿Cómo stai? Ohayo gozaimasu, Shangu Hao. Well, today, Adolf Hitler history, third part. இன்னைக்கு அடால்ஃப் ஹிட்லர் சரித்திரம் மூணாவது பாகத்தை பார்க்க போறோம். தேர்ட் பார்ட்டு. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்கலையோ அதை பார்த்துட்டு இதை பாருங்க. இல்லை இதை பார்த்துருந்தாலும் அதையும் பார்த்துட்டு திருப்பியும் இதை பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கதை இது வெறும் கதை இல்லை, உண்மை உலக வரலாறு, சரித்திரம் அறிவோம். ஸோ இதை கண்டிப்பா பார்க்கணும். ஏற்கனவே நெப்போலியன் பார்த்துருக்கோம், ஒரு 16 பாகம். ஸோ நெப்போலியன்தையும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. பீஸ் ரவி டிவில எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சிகளை தான் என்ன சொல்றது போடுவோம், இல்லை ஒளிபரப்புவோம், எல்லாம் செய்வோம். ஸோ பீஸ் ரவி டிவியை தவறாம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Peace Ravi TV. Now let's go straight away to Hitler, Adolf Hitler. Yes, wow. Okay, now the third part, மூணாவது பாகம், அரை புரட்சி. அரை புரட்சி, ஓகேங்களா? இதுதான் மூணாவது பாகம். டைரக்டா போவோம். கேட்க ஆள் கிடையாது, வானளாவிய அதிகாரம், ஒப்புக்கு 4 கமிட்டிகள் இருந்தாலும் கட்சிக்குள் அத்தனை விஷயங்களிலும் முடிவெடுக்கும் அதிகாரம் ஹிட்லருடையதுதான். அத்தனை கமிட்டிகளிலும் அவர் இருந்தார், அல்லது அத்தனை கமிட்டிகளாகவும் அவரே இருந்தார், அல்லது அத்தனை கமிட்டிகளாகவும் அவரே இருந்தார். ஒரு உடனடி செயல் திட்டம், ஒரு நீண்ட கால செயல் திட்டம் என 2 திட்டங்கள் அப்போது அவரிடம் இருந்தன. உடனே என்றால் மிக உடனே, நீண்ட நாள் என்பது மறுநாளாக கூட இருக்கலாம், அல்லது மறு மாதம், மிஞ்சினால் 1 வருடம். ஹிட்லர் அதற்கு மேல் பொறுத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தார். எப்படியாவது பவேரிய மாகாணத்தின் ஆட்சியை கலைத்துவிட்டு அங்கே ஒரு புரட்சி அரசாங்கத்தை அமர்த்துவது, அதை தொடக்கமாக வைத்து ஜெர்மன் அதிகார பீடத்தை கைப்பற்றுவது. அவர் இராணுவத்தில் இருந்த காலத்தில் பணியாற்றியது பவேரிய ரெஜிமெண்ட் தான் என்பதால் இராணுவம் தனக்கு பக்கபலமாக இருக்கும் என்று நினைத்தார். இராணுவ அதிகாரிகள் தானே அவரை கட்சி அரசியலுக்கு போக தூண்டியது. தவிரவும் அவர் குறுகிய காலத்தில் சாதித்திருக்கிறார். பிரபலம், புகழ், செயல் வீரம். ஹிட்லர் என்றால் ஒரு சக்தி என்பது கட்சிகளின் அனைத்து மட்டத்திலும் தெரிந்திருந்தது. கட்சிக்கு வெளியிலும் அவர் தெரிந்தவராகவே இருந்தார். குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் ஆதரவும் அவருக்கு இருந்தது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? இராணுவத்தில் மட்டுமல்லாமல் பவேரியாவின் காவல்துறை வட்டாரத்திலும் நீதித்துறையிலும் கூட அவருக்கு ஆதரவு இருந்தது. எனவே அதிக காலதாமதம் செய்யாமல் காரியத்தில் இறங்கிவிட முடிவு செய்தார். ஒரு பீர் ஹாலை வாடகைக்கு எடுக்க சொல்லி உத்தரவிட்டார். ஜெர்மனியின் தெற்கு மாகாணங்களில் மிக அதிகம் மக்கள் கூடும் இடங்கள் அவை. பொதுக்கூட்டங்கள், கட்சி மாநாடுகள், கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்கும், எல்லாம் நடக்கும். குடித்தபடி ரசிக்கலாம், ரசித்தபடி குடிக்கலாம். வெறுமனே பேசி பொழுது கழிக்கவோ பிசினஸ் பேசவோ கூட பீர் ஹால்களை மக்கள் மிகவும் விரும்பினார்கள். ஒவ்வொரு ஹாலும் பிரம்மாண்டமாக இருக்கும்.
5000 பேர் அமரும் ஹாலும் உண்டு. 5 பேருக்கு மட்டுமான ரூம்களும் உண்டு. அது அந்த ஊர் கலாச்சாரம். பேச்சுக்கு முன் பீர் அல்லது பேச்சோடு பீர். ஒவ்வொரு ஹாலின் மூலையிலும் மிக பெரிய கல்லான பீப்பாய்கள், பீப்பாய்களில் பீர் நிரப்பப்பட்டிருக்கும். இஷ்டப்பட்ட அளவுக்கு எடுத்து குடிக்கலாம், ஆடி பாடலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள். உள்ளே அடிக்கிற கூத்துகள் எதுவானாலும் 4 சுவரோடு மோதி நின்றுவிடும். வெளியே வந்து விவரித்தால் தான் விவரம் தெரியும். சத்தம் அலற விட்டு விட்டு நடுவில் ஒருவரை கொலையே செய்து போட்டாலும் வெளியில் தெரியாது. கூட்டத்தோடு கூட்டமாக வெளியேறிவிடலாம். அறையை சுத்தம் செய்ய வரும்போதுதான் நடந்தது தெரியும். மிகுந்த முன் யோசனையுடன் தான் அப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் ஹிட்லர். முன்னதாக தன் கட்சிக்காக பிரத்யேகமாக அவர் உருவாக்கியிருந்த மின்னல் படை வீரர்களை அங்கே கொண்டு நிறுத்தினார். நாஜி கட்சியின் சின்னமான ஸ்வஸ்திகை தோளில் பதித்த வீரர்கள் அத்தனை பேரும் ஆயுததாரிகள். ஹிட்லருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் மேற்கொண்டு இருந்த ஒரு சிறு சூழ்ச்சியின் சாதக அம்சங்கள் குறித்த நம்பிக்கை அது. பவேரியாவின் அப்போதைய பிரதமராக இருந்தவர் எகன் ரீட்டர் வான் டில்லிங். இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சு. அப்போதைய பிரதமர், பவேரியாவின் அப்போதைய பிரதமராக இருந்தவர் எகன் ரிட்டர் வான் நில்லிங் என்பவர். கொஞ்சம் சாது, தவிரவும் பயந்த சுபாவம் கொண்டவர். நெருக்கடி நேரங்களை சமாளிக்க தெரியாதவர். எப்படி ஹிட்லரின் நாஜி கட்சி ஜெர்மனியில் வளர்ந்து கொண்டிருந்ததோ அதே மாதிரி வேறு பல வலதுசாரி குட்டி இயக்கங்களும் அங்கே தோன்றி வளர்ந்து கொண்டிருந்தன. தினசரி குறைந்தது 4-5 போராட்டங்கள் ஆவது அவசியம் இருக்கும். தினசரி குறைந்தது 4-5 போராட்டங்களாவது அவசியம் இருக்கும். அனைத்து பீர் ஹாலும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருந்தன. அத்தனை பேருக்கும் ஒரே லட்சியம், ஆட்சி மாற்றம். அதாவது தாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தீராக்கனவு. இந்த லைனை திருப்பி படிப்போம். அத்தனை பேருக்கும் ஒரே லட்சியம், ஆட்சி மாற்றம். அதாவது தாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தீராக்கனவு. புரட்சிகளும் ஊர்வலங்களும் கலவரங்களும் தினசரி நடவடிக்கையாகி கொண்டிருந்த தெற்கு மாகாணங்களில் இந்த திடீர் அரசியல்வாதிகளை சமாளிக்க காவல்துறை மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. பவேரியாவில் இன்னும் ஒருபடி அதிகம். 1923ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே ஆங்காங்கே பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருந்தன. நிறைய அடிதடிகள், ரத்த சேதம், உயிர் சேதம். ஒரு நாள் தவறாமல் கடையடைப்புகள். செப்டம்பரில் நிலைமை மிகவும் மோசமானது. தொடர் கொலைகள் நடைபெற தொடங்கின. அரசியல் காரணங்களுக்காக நிகழ்த்தப்பட்ட இத்தகைய கொலைகள் மக்களிடையே பெரும் பீதியையும் கலவரத்தையும் உண்டாக்கின. பிரதமர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்? வெறுப்புடன் பேசத் தொடங்கினார்கள். பார்த்தார் பிரதமர், இது சரிபடாது. தன்னால் கலவரங்களை அடக்குவது முடியாத காரியம் என்று அவருக்கு தோன்றிவிட்டது. உடனடியாக மாநிலம் முழுவதும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. குஸ்தாவ் ரிட்டர் வான் கர் என்கிற மாநில நிர்வாக கமிஷனர் தலைமையில் 3 பேர் கொண்ட அவசர கால ஆட்சிக்குழு ஒன்றை அமைத்தார். மற்ற 2 அதிகாரிகளும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். தற்காலிக இராணுவ ஆட்சி என்று சொல்லப்பட்டது. இந்த 3 குழுவின் தலைவரான கர் தான் ஹிட்லரின் குறி. தற்காலிக
மாகாண சர்வாதிகாரி என்றாலும் அவரும் ஒரு அரசியல்வாதி. ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஆனால் அதிகபட்சம் பவேரியா எல்லைக்குள் அடங்கிவிடக்கூடிய லட்சியம். என்ன மிஞ்சி போனால் பவேரியாவின் பிரதமராகும் கனவு இல்லாமலா போய்விடும்? என்ன மிஞ்சி போனால் பவேரியாவின் பிரதமராகும் கனவு இல்லாமலா போய்விடும்? இப்படி படிக்கும். இதோ பாருங்கள் மிஸ்டர் கர், நான் ஒரு தேசம் தழுவிய புரட்சிக்கு ஆயுதமாகிக் கொண்டிருக்கிறேன். மியூனிக்ஸ் புறப்பட்டு பெர்லினை நோக்கி நீதி கேட்டு நெடும்பயணம். என்னிடம் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் இருக்கிறார்கள். மக்கள் ஆதரவு இருக்கிறது. எப்படியும் ஜெர்மனியின் ஆட்சியை கலைத்துவிட்டு புதிய ஆட்சியை நிறுவத்தான் போகிறேன். இந்த பேராகிராஃபை திருப்பி படி. இதோ பாருங்கள் மிஸ்டர் கர், நான் ஒரு தேசம் தழுவிய புரட்சிக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். மியூனிக்கில் புறப்பட்டு பெர்லினை நோக்கி நீதி கேட்டு நெடும்பயணம். என்னிடம் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் இருக்கிறார்கள். மக்கள் ஆதரவு இருக்கிறது. எப்படியும் ஜெர்மனியின் ஆட்சியை கலைத்துவிட்டு புதிய ஆட்சியை நிறுவத்தான் போகிறேன். பாலும் தேனும் பொங்கி பாயத்தான் போகிறது. பாலும் தேனும் பொங்கி பாயத்தான் போகிறது. எனக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால் உங்கள் கனவு கடை தேற்றப்படும். எப்படி வசதி? இதுதான் பேரம், நேரடி பேரம். பூசி மொழிதல் கிடையாது, ஜோடனைகள் கிடையாது, வழ கிடையாது. நாஜி கட்சியில் ஹிட்லருக்கு வழக்கரம் மாதிரி இருந்த முன்னாள் ராணுவ அதிகாரி எரிக் லுண்டார்ஃப் இதற்கு வழி அமைத்து கொடுத்தார். பிராந்தியத்தில் அவர் மிகவும் பிரபலஸ்தர். பவேரியாவின் அத்தனை அரசு அதிகாரிகளும் அவர் சொன்னால் கேட்கக்கூடியவர்கள். எனவே ஹிட்லருக்கும் அந்த தற்காலிக சர்வாதிகாரிகளுக்கும் இடையே அவர் ஒரு பாலம் அமைத்து கொடுத்தார். ஹிட்லர் ஒரு நாள் விடாமல் கர்ருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அவர் அந்த பீர்ஹாலில் தொடர்ச்சியாக 14 பொதுக்கூட்டங்களை உத்தேசித்திருந்தார். படிப்படியாக புரட்சி உணர்வை மக்களிடையே திணிக்கிற திட்டம். ஒரு நெருப்பு பொறியாக அது உருக்கொள்ளும் நேரத்தில் ஹிட்லர் தம் தொண்டர்களுடன் ஊர்வலமாக பெர்லினை நோக்கி புறப்பட்டார். மாபெரும் ஊர்வலம். தேவைப்பட்டால் கலவரம். அவசியம் உண்டு இராணுவ நடவடிக்கை. ஆட்சியை பிடித்து விட்டு தான் மறு காரியம். இந்த திட்டத்துக்கு கர் போன்ற பவேரியா ஆட்சியாளரின் ஆசீர்வாதம் அவசியம். தவிரவும் எமர்ஜென்சி காலம். பொதுக்கூட்டங்களுக்கே தடை விதித்து விட்டால் பிறகு ஊர்வலம் எங்கே, புரட்சி எங்கே? இந்த பேராகிராஃபை திருப்பி படிப்போம். இந்த திட்டத்திற்கு கர் போன்ற பவேரிய ஆட்சியாளரின் ஆசீர்வாதம் அவசியம். தவிரவும் எமர்ஜென்சி காலம். பொதுக்கூட்டங்களுக்கே தடை விதித்து விட்டால் பிறகு ஊர்வலம் எங்கே, புரட்சி எங்கே? கர்ருக்கு என்ன யோசனை என்றால், ஹிட்லர் ஜெர்மனியை கைப்பற்றி விடுவாரானால் எப்படியும் ஒரு வலதுசாரி கன்சர்வேட்டிவ் மன்னராகத்தான் அவர் ஆட்சியில் உட்காருவார். அப்படியானால் பவேரியாவின் குட்டி ராஜாவாக தாமே அமரலாமே. தாம் ஒருபோதும் புரட்சி செய்ய போவதில்லை. ஆட்சியை பிடிக்க முடியுமா என்பதும் சந்தேகமே. ஹிட்லர் முயற்சி செய்து அதற்கு ஒரு அணிலுதவி செய்வதன் மூலம் தனக்கு லாபம் கிடைக்கும் எனில் கசக்கிறதா? சந்தேகமில்லாமல் ஒருவரை ஒருவர் பயன்படுத்திக் கொள்ளத்தான் நினைத்தார்கள். நாட்டுக்கு நல்லது செய்யவே புரட்சி என்று ஹிட்லர் சொன்னார். உங்களுக்கு உதவ தயார் என்று கர் சொன்னார். இருவர் சொன்னதும் பொய் என்பது இருவருக்குமே தெரியும். ஆனாலும் ஒத்துழைப்பதாக பரஸ்பரம் ஒப்புக்கொண்டார்கள். செப்டம்பர் 27, 1923 முதல் தொடர்ச்சியாக 14 மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நாஜி கட்சியின் சார்பில் நடக்கப் போகிறது என்று ஹிட்லர் அறிவித்தார். தேசத்தில் மிக விரைவில்
நிகழவிருக்கும் மாபெரும் அரசியல் மாற்றத்துக்கு அது ஒரு தொடக்க புள்ளி என்று சொன்னார். பெர்லினை நோக்கி மாபெரும் பேரணி என்கிற திட்டம்தான் ஹிட்லரை மிகவும் பரவசம் கொள்ள செய்தது. ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் கவர்வதற்கு அதை காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு இருக்க முடியாது. வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் பேசப்படும், கலவரம் உண்டானாலும் பேசப்படும், அடிப்பட்டால் கேட்கவே வேண்டாம், அனுதாபாலை அள்ளிக்கொள்ளும். ஒருவேளை கைது செய்துவிட்டால் பிரச்சனையே இல்லை. மக்களின் ஆதரவு கண்டிப்பாக நாஜி கட்சிக்கு தான். அடுத்த தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டு அத்தனை இடங்களையும் அள்ளிவிடலாம். இந்த விஷயத்தில் ஹிட்லருக்கு அப்போது முன்னோடி என்றால் இத்தாலியின் ஆட்சியாளராக பதவிக்கு வந்திருந்த பெனிட்டோ முசோலினி தான். அக்டோபர் 28, 1922 இப்படித்தான் அவர் ரோம் நகரை நோக்கி அணிவகுப்போம் என்று தன்னுடைய பாசிஸ்ட் கட்சிகளுடன் நெடும் பயணம் மேற்கொண்டார். பயணம் களைப்பு தரக்கூடியதுதான். ஆனால் பதவி பரமசுகம் அல்லவா? பரமசுக்கு தத்தி தடுமாறி புடிச்ச அந்த லைனை திருப்பி கரெக்டா அழகா படிக்கும். பயணம் களைப்பு தரக்கூடியதுதான், ஆனால் பதவி பரம சுகம் அல்லவா? இத்தாலியில் முசோலினிக்கு கிடைத்தது பெர்லினில் தனக்கும் அவசியம் கிடைக்கும் என்று ஹிட்லர் நினைத்தார் என்பதை விட அப்படி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று சொல்வதுதான் சரி. பின்னாளில் இதே முசோலினி தன் உயிர்த்தோழர் ஆகப் போகிறார் என்பதையோ, இருவருமே 2ஆம் உலகப் போரின் இறுதியில் இறந்து போகப் போகிறோம் என்பதையோ அவர் எப்படி அறிந்திருப்பார்? ஆகவே பெர்லினை நோக்கி அணிவகுப்போம். மிக தீவிரமாக தன் புயல் வேக பிரச்சார கூட்டங்களுக்கு தயாரானார் ஹிட்லர். எல்லாம் நன்றாகத்தான் நடந்தது. சரியாகவும் மியூனிக் நகரெங்கும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. வண்டி வண்டியாக பிட் நோட்டீஸ் வீசிக்கொண்டே போனார்கள். பீர் ஹாலுக்கு வாருங்கள், ஹிட்லர் அழைக்கிறார், உங்களுக்கு சொல்ல அவர் ஒரு செய்தி வைத்திருக்கிறார், உங்கள் வாழ்வை திசை திருப்ப போகிற செய்தி, இந்த தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற செய்தி. மதிப்புக்குரிய ஜெர்மானிய மக்களே, அலை கடலென திரண்டு வாரீர். நகரெங்கும் செய்தி பரவியது. மாநிலமெங்கும் பரப்பும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. எல்லாம் தயார். தேதி நெருங்கிவிட்டது. அப்போதுதான் ஹிட்லருக்கு தவறாக ஏதோ தீந்த வாசனை அடித்தது. ஓ, இது நம் மதிப்புக்குரிய நண்பர் குஸ்தாவ் வான்கர் அவர்களின் மனத்தில் எழும் குழப்பத்தின் வாடை அல்லவா? இந்த பேராகிராஃப் திருப்பி. அப்போதுதான் ஹிட்லருக்கு தவறாக ஏதோ தீந்த வாசனை அடித்தது. ஓ, இது நம் மதிப்புக்குரிய நண்பர் குஸ்தாவ் வான்கர் அவர்களின் மனதில் எழும் குழப்பத்தின் வாடை அல்லவா? சந்தேகமே இல்லை. கர் மிகவும் குழம்பித்தான் இருந்தார். என்ன இது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹிட்லர் யார்? சாதாரணமான ஒரு கட்சி தலைவர். ஏதோ புரட்சி என்கிறார். மைய ஆசை அசைத்து பார்ப்பேன் என்கிறார். மைய அரசை அசைத்து பார்ப்பேன் என்கிறார். நமக்கு எங்கே போயிற்று புத்தி? ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போனால் இருக்கிற பதவிக்கும் வேட்டு வைத்து விடுவார்களோ? ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? எனக்கு எதற்கு இந்த பொல்லாத ஹிட்லரின் சங்காத்தம்? ஆகவே அவர் பின்வாங்கிவிட நினைத்தார். ஹிட்லரின் தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்க ஆரம்பித்தார். போன் எவ்வளவு பண்ணாலும் தவிர்க்கிறேன், எடுக்கவே மாட்டேன், அப்படின்ற மாதிரி அவரு போன் எடுக்கிறதில்லை. தவிர்க்க ஆரம்பித்தார். ஹிட்லருக்கு புரிந்து விட்டது. ஓ சரி, இதுதான், இவ்வளவுதான் இவரால் முடியும். இவரை நம்பியா நான் அரசியலுக்கு வந்தேன்? என் தன்னம்பிக்கை ஒன்றை மட்டுமல்லவா நம்புகிறவன் நான். ரொம்ப நல்லது.
நண்பரே, இனிமேல் என் வழியை நானே பார்த்துக் கொள்வேன். உங்கள் ஒத்துழைப்புக்கு அவசியம் இல்லை. கண்டிப்பாக பெர்லினை நான் பிடிப்பேன். ஜெர்மனியின் நிகரற்ற பெருந்தலைவனாக ஆகியே தீர்வேன். பிழைத்து கிடந்தால் உம்மை பவேரியா சிறைச்சாலை ஏதேனும் ஒன்றில் அப்போது சந்திப்பேன். ஒரு முடிவுடன் தான் இருந்தார் ஹிட்லர். உடனடியாக தம் படை வீரர்களை அழைத்தார். அணிவகுக்கு தயாராகுங்கள். நாம் பெர்லினுக்கு போகிறோம். அதற்கு முன் இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கிறது, என்னுடன் வாருங்கள். அழைத்து கொண்டு ஒரு பீராளுக்கு போனார். 3000 பேர் கூடியிருந்த பீரால் 3000 பேர் கூடியிருந்த பீர்ஹால். மதிப்புக்குரிய பழைய நண்பரும் புதிய எதிரியுமான கர் அங்கே பேசிக் கொண்டிருந்தார். எறும்பு நுழைய கூட இடமில்லாத அளவுக்கு மக்கள் திரண்டிருந்தார்கள். அத்தனை பேர் கவனமும் ஆட்சியாளரின் சொற்பொழிவில் தான். யாரும் எதிர்பார்க்கவில்லை. சடாரென்று பக்கவாட்டு கதவை திறந்து கொண்டு ஹிட்லர் உள்ளே நுழைந்தார். அவருடன் நாஜி கட்சிகளின் மிகப்பெரிய புள்ளிகளும் ஹிட்லரின் வலக்கரம் போல் செயல்பட்டு கொண்டிருந்தவர்களுமான ஹெர்மன் கோரிங், ஆல்பர்ட் ரோசன்பர்க், ருடால்ஃப் ஹெல்ஸ், உல்ரிச் கிராஃப் ஆகிய 4 பேர். 5வதாக ஹிட்லரின் கையில் ஒரு சிறு துப்பாக்கி. முன்னதாக அவர் நம்முடன் அணிவகுத்து வந்திருந்த வீரர்களுக்கு ஒரு கட்டளையிட்டிருந்தார். ஆளை சுற்றி முற்றுகையிடுங்கள். இங்கிருந்து நான் சொல்லும் வரை ஒரு கொசுவும் வெளியேறிவிடக் கூடாது. கதவை திறந்து கொண்டு யார் வந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு சுடலாம், தப்பில்லை. நேரம் அப்போது சரியாக இரவு 8:30. 5 அடி உயர புயல் உருண்டை போல் ஹாலுக்குள் நுழைந்த ஹிட்லர் யாரும் எதிர்பாராத விதமாக கட்டடத்தின் மேற்கூரையை நோக்கி ஒரு முறை சுட்டார். கூட்டம் அதிர்ந்தது. துள்ளி ஏறி மேடைக்கு போனார் ஹிட்லர். துப்பாக்கியை வான்கரின் நெற்றி பூட்டில் வைத்து அழுத்தினார். வாயடைந்து போனது கூட்டம். ஹிட்லர் பேசினார். யாரும் கலவரமடைய வேண்டாம். மாபெரும் மக்கள் புரட்சி வெடித்திருக்கிறது. ஜெர்மானிய அரசாங்கமும் பவேரியா அரசாங்கமும் கலைக்கப்படுகிறது. இராணுவமும் காவல்துறையும் ஸ்வஸ்திக் சின்னத்துடன் பெர்லினை நோக்கி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2-3 வரிகள் தான் சொல்லிவிட்டு மேடையில் இருந்த அந்த 3 ஆட்சியாளர்களையும் துப்பாக்கி முனையில் ஒரு தனி அறைக்கு தள்ளி கொண்டு சென்றார். இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. புரட்சியை ஆதரித்து ஒத்துழைக்க தொடங்குங்கள். மறுத்தால் மரணம் மட்டுமே சாத்தியம். அம்மாதிரியான ஒரு நெருக்கடியில் கண்டிப்பாக அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள் என்று ஹிட்லர் நினைத்தார். துப்பாக்கி முனையில் மறுத்து கொண்டிருக்க முடியுமா என்ன? ஆனால் வான்கர் எப்படியாவது தள்ளி போட நினைத்தார். கிடைக்கிற அவகாசத்தில் தப்பித்து ஓடவும் ஹிட்லர் பதற்றமடைந்தார். இந்த பேராகிராஃபை திருப்பி படிப்போம். ஆனால் வான்கர் எப்படியாவது தள்ளி போட நினைத்தார். கிடைக்கிற அவகாசத்தில் தப்பித்து ஓடவும் ஹிட்லர் பதற்றமடைந்தார். திரும்ப திரும்ப வற்புறுத்தியும் அவர் அசைந்து கொடுக்கவில்லை. இதோ பாருங்கள் ஹிட்லர், நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு வயது இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய மக்கள் தலைவராவீர்கள். ஆனால் அவசரப்படுகிறீர்கள். இப்போது சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், வெளியே கூட்டம் அச்சத்தில் அங்குமிங்கும் ஓடத் தொடங்கியது. கதவு அடைக்கப்பட்டிருந்ததால் பலம் கொண்ட மட்டும் தட்டி கொண்டிருந்தார்கள். ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொள்வதும் ஜன்னல்களை உடைக்க முயல்வதுமாக நிலவரம் மோசமாகிக் கொண்டிருந்தது. ஹிட்லர் உடனடியாக வெளியேற வேண்டிய அவசியம் உண்டானது.
சில தொலைபேசி அழைப்புகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். இங்கே அதிக நேரம் செலவிட்டுக் கொண்டிருக்க முடியாது. பெர்லின் புறப்பட நேரமாகி கொண்டிருக்கிறது. வழியெங்கும் மக்கள் காத்திருப்பார்கள், வெளியே தொண்டர்கள் காத்திருப்பார்கள். தவிரவும் இங்கே தாமதமாகும் ஒவ்வொரு வினாடியும் விஷயம் வெளியேறி தாங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்படும் சூழ்நிலையும் உருவாகிவிடும். எனவே நம்பகமான சிலரை பார்த்து கொள்ள சொல்லி விட்டு ஹிட்லர் 2 நிமிடங்களில் வருவதாக சொல்லிவிட்டு அவசரமாக வெளியேறினார். அதற்குள் அந்த கூட்டத்திற்கு வருகை தந்து பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருந்த பவேரியாவின் பிரதம மந்திரி வான் நில்லிங்கையும் அவரது அமைச்சரவை சகாக்களையும் ஹிட்லரின் ஆள்கள் சுற்றி வளைத்து கைது செய்திருந்தார்கள். அதையும் ஒரு பார்வையில் கவனித்தபடியே ஹிட்லர் வேகமாக தொலைபேசி இருக்கும் இடத்துக்கு சென்றார். எடுத்து டயல் செய்து லைன் கிடைத்ததும் தீப்பொறி பறக்க கட்டளைகளை வீசினார். உடனே நடக்க வேண்டும். வெளியே காத்திருக்கும் வீரர்களை பிரித்து நகரெங்கும் அனுப்புங்கள். அத்தனை முக்கியமான கட்டடங்களும் கைப்பற்றப்பட்டாக வேண்டும். என்ன நடக்கிறது என்று யாரும் சுதாகரித்துக் கொள்வதற்குள் எல்லாம் நடந்து முடிந்திருக்க வேண்டும். பவேரியா ஒரு தொடக்கம்தான். நமது புரட்சி பெர்லினை நோக்கி நகர வேண்டும். இதை யாரும் மறக்க வேண்டாம் சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் ஆட்சியாளர்களை சிறை வைத்திருந்த அறைக்கு வந்த போது அவர்கள் சமரசத்திற்கு ஒப்புக்கொள்வதாக சொன்னார்கள். புரட்சிதானே, செய்து கொள்ளுங்கள், நாங்கள் தடுக்க மாட்டோம். ஹிட்லருக்கு ஒரு கணம் நம்ப முடியவில்லை. ஆனாலும் எதிர்பார்த்தது அதனை தானே. எனவே கை குலுக்கினார். அவர்கள் திரும்பவும் மேடைக்கு செல்லவும் மக்கள் கூட்டத்தை அமைதிப்படுத்தவும் அனுமதித்தார். அந்த 3 இராணுவ ஆட்சியாளர்களும் பிரதம மந்திரியும் பிற அமைச்சர்களும் மேடைக்கு வந்தார்கள். மக்களே, அமைதி அமைதி, ஒன்றுமாகிவிடவில்லை. எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. கூட்டம் தொடரும். இஷ்டமில்லை என்றால் இப்போது நீங்கள் வீட்டுக்கும் போகலாம். யாரும் தடுக்க மாட்டார்கள். கையில் துப்பாக்கியுடன் இருக்கும் இவர்கள் எல்லோரும் நமது நண்பர்களே, கவலைப்படாமல் வெளியேறுங்கள். மக்கள் வெளியேற தொடங்கினார்கள். ஆனால் கலவரம் அடங்க இரவு 10:30 ஆகிவிட்டது. அதன் பிறகு கர்ரையும் பிற ஆட்சியாளர்களையும் ஹிட்லர் குழுவினர் விடுவித்து அனுப்பி வைத்தார்கள். ஆனால் யாருக்கு தூக்கம் வரும்? அதிகாரிகள் அத்தனை பேரும் குழப்பத்தில் சிக்கியிருந்தார்கள். என்ன நடக்கிறது? புரட்சியா, பிரதமர் மற்றும் இராணுவ ஆட்சியாளர்களின் ஒத்துழைப்புடனா? குழப்புகிறதே. இவர்கள் ஒத்துழைத்தால் அதன் பெயர் எப்படி புரட்சியாகும்? புரட்சி என்பதே இவர்களுக்கு எதிராகத்தானே. காவல்துறையினர் குழம்பினார்கள், இராணுவத்தினர் குழம்பினார்கள். யாருக்கு ஆதரவாக தாங்கள் நிற்க வேண்டும்? புரட்சி செய்யும் ஹிட்லருக்கா, ஆதரிப்பதாக சொல்லிவிட்ட ஆட்சியாளர்களுக்கா? ஆனால் ஹிட்லருக்கு எந்த குழப்பமும் இல்லை. இரவு முழுவதும் அவர் பேயாக பறந்து கொண்டிருந்தார். நகரம் முழுவதையும் வசப்படுத்துகிற முயற்சி. பல முக்கியமான அரசு அலுவலகங்களை நாஜி கட்சியினர் கைப்பற்றியிருந்தார்கள். அதிகாலை ஹிட்லர் மியூனிக்கின் நகராட்சி அலுவலகத்தை குறிவைத்து போனார். அங்கிருந்த ஊழியர்கள் அத்தனை பேரையும் பிடித்து ஒரு அறையில் அடைத்து காவல் போட்டார். அலுவலகம் அவரது கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இத்தனைக்கும் இடையில் பொதுமக்களின் யாரையும் தாக்காமல் இருக்கும்படியும் ஹிட்லர் தம் படையினருக்கு உத்தரவிட்டிருந்தார். கட்டுப்பட மறுத்தால் மிரட்டுங்கள், துப்பாக்கியை தூக்கி காட்டுங்கள், ஆனால் சுட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஆனாலும் நள்ளிரவில் ஒரு உயிர் போய்விட்டது. யாரோ ஒரு அப்பாவி ஜீவன் ஹிட்லர் தலையில் அடித்துக் கொண்டார். இல்ல, அப்படித்தான். இது திருப்பி படிப்போம் அந்த லைன். அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஆனாலும் நள்ளிரவில் ஒரு உயிர் போய்விட்டது. யாரோ ஒரு அப்பாவி ஜீவன் ஹிட்லர் தலையில் அடித்துக் கொண்டார். ஆனால் என்ன செய்ய முடியும்? தவிர்க்க முடியாது. தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்.
இந்த பேராவையே முழுசா படிப்போம், இல்லைன்னா இது கேட்கறவங்களுக்கு புரியாம போயிடும். இத்தனைக்கும் இடையில் பொதுமக்களில் யாரையும் தாக்காமல் இருக்கும்படியும் ஹிட்லர் தம் படையினருக்கு உத்தரவிட்டிருந்தார். கட்டுப்பட மறுத்தால் மிரட்டுங்கள், துப்பாக்கியை தூக்கி காட்டுங்கள், ஆனால் சுட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். ஆனாலும் நள்ளிரவில் ஒரு உயிர் போய்விட்டது. யாரோ ஒரு அப்பாவி ஜீவன் ஹிட்லர் தலையில் அடித்துக் கொண்டார். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். சில நிமிடங்கள் கவலைப்பட்டார். பிறகு சுதாகரித்துக் கொண்டு அடுத்த கட்டடத்தை குறிவைத்து போக தொடங்கிவிட்டார். மறுபுறம் ஹிட்லரின் சகா லுடன்டார்ஃப் பெர்லின் பயணம் நெருங்கிவிட்டது என்று வீரர்களுக்கு மீண்டும் நினைவூட்டியிருந்தார். இந்த லைனை திருப்பி படிப்போம். மறுபடியும் ஹிட்லரின் சகா லுடன்டார்ஃப் பெர்லின் பயணம் நெருங்கிவிட்டது என்று வீரர்களுக்கு மீண்டும் நினைவூட்டினார். தோராயமாக 2000 வீரர்கள் அப்போது ஹிட்லருடன் இருந்தார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து பவேரியா அரசின் இராணுவ அமைச்சகத்தை கைப்பற்றுவது அன்றைய பொழுதின் முதல் திட்டம். ஆகவே லுடன்டார்ஃப் அந்த வேலையை கவனிக்க ஆரம்பித்தார். ஆனால் அது அத்தனை சுலபமாக இல்லை. இராணுவ அமைச்சகம் இருந்த அலுவலகத்தின் வாசலில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் துப்பாக்கியுடன் தயாராக இருந்தார்கள். நாஜி படை அங்கே வந்தபோது அறிவிப்பில்லாமல் அவர்கள் சுட ஆரம்பித்தார்கள். இரு தரப்பிலும் மாற்றி மாற்றி சுட்டுக் கொண்டதில் பல தலைகள் சரிந்து போயின. நிலைமை மீறுகிறது என்று ஹிட்லருக்கு தோன்றியது. ஆனால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. அனைத்து இடங்களிலும் இருந்த தன்னுடைய வீரர்களை மிக உக்கிரமாக போராடும்படி அவர் உத்தரவிட்டார். இதற்கிடையே பவேரியா அரசு இராணுவத்தில் தனக்கு சாதகமான படைப்பிரிவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து கலவரக்காரர்களை அடக்கும்படி ஆணையிட்டது. காவல்துறையிலும் அதே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மொத்தமாக 10,000 காவலர்கள் குவிக்கப்பட்டார்கள். இந்த பேராவை திருப்படிப்போம். இதற்கிடையே பவேரியா அரசு இராணுவத்தில் தனக்கு சாதகமான படைப்பிரிவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து கலவரக்காரர்களை அடக்கும்படி ஆணையிட்டது. காவல்துறையிலும் அதே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மொத்தமாக 10,000 காவலர்கள் குவிக்கப்பட்டார்கள். நகரம் முழுவதும் போலீஸ் இராணுவம் அசைந்தால் சுடுவேன், ஓடினால் கொல்வேன், நின்றால் கைது, நடந்தால் கொலை. உக்கிரம் என்றால் அப்படி ஒரு உக்கிரம். மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. செய்தி சரியான விதத்தில் அவர்களுக்கு விளக்கப்படவில்லை. பீர்ஹால் கூட்டத்தில் இருந்து எப்படியாவது தப்பித்து வெளியேறுவதற்கான ஆட்சியாளர்கள் ஹிட்லரை தாஜா செய்வது போல் பேசி தப்பித்து விட்டார்கள். வெளியே வந்ததும் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். ஹிட்லருக்கு அது ஒரு சறுக்கல் தான், சரியாக எடை போடாத சறுக்கல். திடீரென்று ஒருவன் எப்படி அடியோடு மாறிவிட முடியும்? அவர் யோசிக்க தவறியிருந்தார். அதற்காக அவர் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. புரட்சியின் தோல்வி, ஹிட்லரின் கைது. பிப்ரவரி 26, 1924 அன்று விசாரணை எல்லாம் முடிந்து தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஹிட்லருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. அவரது சகாக்களில் லுடன்டார்ஃப் விஷயத்தில் மட்டும் அவருடைய முந்தைய இராணுவ சேவைகளை கருத்தில் கொண்டு விடுதலை செய்து விட்டார்கள். மற்ற அனைவருக்கும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. ஹிட்லர் இல்லாத நாஜி கட்சி அதன் பின் நலிவடைய தொடங்கிவிட்டது. ஹிட்லர் சிறைக்குள் மெயின் காம்ப் எழுத தொடங்கினார். ஹிட்லர் இல்லாத நாஜி கட்சி அதன் பின் நலிவடைய தொடங்கிவிட்டது. ஹிட்லர் சிறைக்குள் மெயின் காம்ப் எழுத தொடங்கினார். இதுதான் இந்த 3வது பாகம் அடால்ஃப் ஹிட்லரோட. ஸோ சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கிறதுன்னு போயிருக்கு. ஸோ 4வது பாகம் 4th பார்ட்
அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் இந்த 1, 2, 3 இந்த 3 பாகத்தையும் வந்து நீங்க வந்து பாருங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை பாருங்க. அப்பதான் வந்து அந்த அதிகாரிங்க பேரு, அந்த வருஷம், அந்த டேட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஹிஸ்டரியில. ஓகேங்களா? அது இல்லாம என்ன ஆச்சு, பீர்கால் அங்க போய் ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள பூந்தாங்க, சுட்டாங்க, ஒருத்தர் நெத்தி போட்டுல திரும்ப வச்சுட்டாங்க. அப்புறம் சமாதானம் ஆச்சு. அப்புறம் அங்க போச்சு. அதுல ஒருத்தர் வந்து ததிரிமா பேசினாரு. 2 பேரும் மைண்டும் வந்து தெரியும், இவருக்கும் வந்து கரெக்டா இல்லை, அவரும் கரெக்டா இல்லை. கட்சியில் அப்படி போய் இப்படி போய் வெளில வந்தாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அப்புறமா இன்னொரு இடத்துக்கு போய் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை கைது செய்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த பாட்டில் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக்குறதுன்னு போகும். ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கணும். நம்ம இருக்கிறது இப்போ வந்து 2021 இருக்கும். ஸோ 17th centuryல இருந்து அந்த நெப்போலியன்ல இருந்து நம்ம அப்படியே பார்த்துருக்குறோம். இப்போ ஹிட்லருக்கு வந்துருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. வாய் விட்டு ஒரு 2-3 தடவை படிங்க. அது இல்லாமல் வந்து இந்த புக்கை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஒரு நிமிஷம். ஏன்னா அது ரொம்ப மெயின். இது நானே இந்த ஹிஸ்ட்ரியை சொல்லலை. இந்த புக்கில் இருந்து நான் புத்தகம் வாசிக்கிறேன், உங்களையும் புத்தகம் வாசிக்க சொல்லி தோன்றேன். நல்லது தானே? இந்த புக்கு வந்து ஹிட்லரோட சரித்திரம். இதை எழுதினது யாரு அப்படின்றதையும் இன்னொரு வாட்டி படிச்சு சொல்றேன். ராகவன். இந்த எழுதினவர் வந்து, இந்த புக்கை எழுதினவர் வந்து ஹிட்லர். ராகவன் வந்து எழுதியிருக்காரு. ராகவன். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு வந்து நீங்க தயவு செய்து புக் ஃபேருக்கு போயோ இல்லை கிம்போதம்ஸில் போயோ வாங்குங்க இந்த புக்கை. ராகவன். ஓகேங்களா? போட்டிருக்கு பாருங்க பேரு. ஸோ அவர் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்கார். நான் வெறும் இந்த புக்கை பார்த்து உங்களுக்காக நான் படிக்கிறேன். ஓகேங்களா? சந்தோஷமா இருக்கு படிக்கிறதுல. இது நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்சிருந்தேன். வாங்கி வச்சு ஒரு தடவை படிச்சு எடுத்து அப்புறமா வச்சுட்டேன். திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்து, ஓகே இந்த பீஸ் ரவி டிவியில மக்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நிகழ்ச்சியும் அது இல்லாமல் எழுத்தாளர்கள் பேரையும் நம்ம சொல்லும் போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ இது வந்து என்னோட வாய்ஸ் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இது நீங்களே இந்த புக்கையே இது கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்களே இந்த புக்கை போய் வாங்குங்க. முதல்ல வாங்கினீங்கன்னா சும்மா ரொம்ப இவ்வளோ பெரிய புக்கெலாம் இல்லை, புக்கு. இந்த புக்கு நீங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. தேவைப்படும் போதெல்லாம் அப்படியே படிங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. அதனால தான் நான் வந்து ஒரு பாட்டா போடுறேன் இந்த பீஸ் ரவி டிவியில். ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாச்சும் கொஞ்சம் பதியும். அந்த பாட்டை பார்த்து அப்புறம் டீ சாப்பிட்டு அப்படியே வெளில போயிட்டு வந்து இன்னொரு நாள் வந்து இன்னொரு பாட்டை பார்க்கலாம். இல்லை அன்னைக்கே கூட ஒரு காஃபி ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டு ஹிட்லரோட முதல் பாட்டு போயிட்டு 2வது பாட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. இதெல்லாம் சரித்திரம், தெரிஞ்சுக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. Now is the time to say world peace 3 times. 3 தடவை world peace சொல்லுங்க. World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. I love you all. Yeah.